எல்லாம் பார்க்க வேண்டிய படம் 100 பார்த்துருப்பேன். இது வரைக்கும் தேட்டர் 100 இது எங்கேருந்து வரேன்? ஒரு 100 கிலோமீட்டர் வரேன். இந்த தேட்டர் வேறு அங்கே ரிலீஸ் நாமக்கல்லாம் படம் பார்த்து இங்கே வரேன். ஒரு தடவை நான் சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. சிக்கான டைலாக் எதுன்னா, நல்லவன் ஆண்டவர் சோதிப்பான், கைவிட மாட்டான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். உங்கள் சுதாகர். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பாஷா படம். நான் சின்ன வயசுலேயே இந்த படம் வந்து நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கூஸ்பம் அந்த ஃபீல் உணர்ந்ததே இந்த பாஷா படத்தை அந்த சீன்ஸ் பார்த்து தான். ஸோ அந்த அவர் டைலாக் பேசும்போது சரி, அந்த ரகுவரன் சார் அந்த வில்லதனமும் சரி, படம் வந்து ஒரு மாஸ் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நான் சின்ன வயசில் பார்த்து டிவியில் போடும் போதெல்லாம் போய் அந்த சீன் பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்ட படம் பாஷா படம். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அதை வந்து பார்க்க போயிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம். எல்லாம் பார்க்க வேண்டிய படம் 100 பார்த்துருப்பேன். இது வரைக்கும் தேட்டர் 100 இது எங்கேருந்து வரேன்? ஒரு 100 கிலோமீட்டர் வரேன். இந்த தேட்டர் வேறு அங்கே ரிலீஸ் நாமக்கல்லாம் படம் பார்த்து இங்கே வரேன். ரஜினி தலைவர் படம் பார்க்கணும், ரொம்ப சந்தோஷம். ஒரே தடவை 100 சொன்னோமோ அவ்வளோதான் வார்த்தை, அருமையான வார்த்தை. ரொம்ப அருமையாக இருக்குது படம். எஃபெக்ட் அருமையாக இருக்குது. அப்போ பார்த்த படம் மாதிரி இருக்குது. ரொம்ப திறமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் தலைவர் படம் அனைத்தும் பார்ப்பேன். இதுதான் கிடையாது, தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்காக தான் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரேன் பார்க்கறதுக்கு. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இப்போ வர படம்லாம் அவ்வளோ ஒரு இதாக எடுக்கிறதில்ல. பழைய படமாக இருந்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் இருக்குது. சூப்பராக இருக்குது. வேற ஏதாவது ரஜினி அவரோட படம் ரிலீஸ் பண்ணலாம் பண்ணுறதா இருந்தால் எல்லா படமும் பண்ணலாம். படையப்பா இந்த மாதிரி பழைய படங்களில் வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. பாட்ஷா படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1995 இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சிங்க. அப்போ நான் ஒரு பள்ளி மாணவனாக பார்த்தேன். சேம் இதே தேட்டர் தான். இந்த தேட்டரில் பார்த்தேன். அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்போ பள்ளி மாணவனாக பார்த்தேன். இப்போ பள்ளி முன்னாள் மாணவனாக வந்திருக்கேன். ஸோ எப்படி 30 வருஷம் போனிச்சுனே தெரில. பட் ரஜினி சாரோடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். அன்றைக்கி இது பிளாக் பஸ்டர்லாம் இப்போ தான் அது பேர் வந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு அந்த மாதிரி பல பேர் வைப்பாங்க. அந்த காலத்தில் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வெற்றி காவியன்னு சொல்லலாம் அந்த படத்தை. அதான் ஒரு தடவை நான் சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே ஓகேண்ணா. நம்ம ரகுவரன் சார் எப்படி உள்ள வைஃப்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ரைட். பிடிச்ச டைலாக் அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைலாக் எதுன்னா, நல்லவன் ஆண்டவர் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவன் செமையாக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்க அப்போ தான் தெரிஞ்சு தேவாவோட மியூசிக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. அதெல்லாம் தெரியல எனக்கு எங்கே காப்பி வச்சாங்கன்னா. செமையாக இருந்துச்சு படம். அதே மாதிரி ரகுவரன் லாஸ் அதான் சொல்கிறேங்களே, அவரோட லைஃப் டைம் பெஸ்ட்டு எதுன்னா இந்த படத்தோட கேரக்டர் தான். ஏன்னா இது ரஜினி சாரே அக்ரி பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, படத்தோடைய 100வது நாள் விழாலேயே சொல்லியிருக்கிறாரு, பாஷா மாதிரி 1000 பேர் நடிக்கலாம், ஆனால் ரகுவரன் அதாவது மார்க் ஆண்டனி மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒருத்தரால் நடிக்க முடியாது அப்படின்ற அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அந்த காலத்துலேயே நான் படிக்கிற காலத்தில் 10th படிச்சுட்டு இருந்தேன். நஜீர் பாஷான்னு நண்பர் இருப்பார். அவனே அந்த படத்தில் வந்தவொடனே நஜீர் பாட்ஷான்னு தான் பேரில் போடுவான். அவ்வளோ ஒரு ரஜினி ரசிகர் அவர். அந்த மாதிரி நிறைய ரஜினி ரசிகர் நண்பர்களோட பார்த்த படம் இது. அதான் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ரகுவரன் வந்து வில்லனா நல்லா பண்ணியிருப்பாரு. அவர் ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்னைக்கும் அதான் சொல்லலைங்க, காலம் மாறினாலும் காட்சிகள் மாறாது, காவியங்கள் மாறாது, காற்று திசையை மாறாது. அது மாதிரி எக்ஸ்பிரஷன் போயிட்டே தான் இருக்குமே தவிர எப்பயுமே வந்து ஒரு உழைப்பு வீணாவாதன்றதுக்கு இந்த ஒரு படம் ஒன்று, பாட்ஷான்ற ஒன்று. மியூசிக் நான் வந்து தேவான்ற மியூசிக் ரொம்ப விரும்பி பார்த்த படம் வந்து தேவா படம் நிறையா வந்திருக்கு. விஜய் படத்தில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்த பிறகு தேவா படம்னாவே கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன். மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா பாட்ஷா எடுத்தார். அப்போ வந்து ரொம்ப நிறைய படம் பார்த்துருக்கேன். நக்மா பொறுத்த வரைக்கும் அந்த சேம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஹீரோயின். ரொம்ப அந்த காலகட்டத்துலையும் சரி, இப்போலாம் அவங்க ஜோதியாவே இப்போ நடிக்கிறதுல நினைக்கிறேன் சிஸ்டர். அந்த காலகட்டத்தில் வந்து நாங்களாம் அவங்க நக்மா ஃபேனாகவே இருந்திருக்கோம். நல்லா பண்ணுவாங்க, நல்லா ஆக்டர்ஸ். கமல் அவங்க கூட நடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க கூட கமல் கூட நடிக்காத நடிகைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கனகாலாம் கூட நடிக்காம தான் இருந்திருக்காங்க. ஏன் நம்ம மீனா கூட கடைசியாக தான் ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நான் ரொம்ப வருஷம் அவங்களே நடிக்கல. தேவர்மன் கிடைச்சி நடிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிடும் பாட்ஷாலேருந்து. ஒரு 7 டைம் பார்த்துப்பேன். தேட்டரில் 7 டைம் பார்த்துப்பேன். இதே சேம் தேட்டர் இங்கே சப்னான்னு ஒரு தேட்டர் இருக்குது, அதில் ரிலீஸ் ஆனிச்சு.
அடுத்து ரஜினி சார் படம் ரிலீஸ்னா நம்ம பழைய படம் கேட்பீங்க? ரஜினி சார் ரிலீஸ்னா பாபா படத்தை நான் கண்டிப்பாக கேட்பேன். ரீரிலீஸ் பண்ணாங்க மறுபடியும் பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம். பட்டு திரும்பி அதை பண்ணணும். அதை விட்டா ராஜாதி ராஜான்னு ஒரு படம் இருக்குது, சான்ஸே இல்லை, அதெல்லாம் ரொம்ப சிறந்த படம். அதை விட்டா தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் ஒரு கிராமத்து படத்தில் அவ்வளோ சிறப்பாக ரஜினி நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. தலைவர் ரொம்ப சூப்பராக இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. 30 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி ரசிகர் தான். பாட்சான் டேட்டா கூட அடிச்சிருக்கேன். சின்ன வயசுல ரஜினி ரசிகர் தான் நான். படம் நல்லா இருக்கு. தலைவருக்காக இன்னும் கூட்டம் வரும். ஓகே, தேங்க்யூ. படத்துல டைலாக் சொல்லுங்க. ஐயோ பரவாயில்லைங்க, என்ன டைலாக் சொல்றது? இல்லை, டைலாக் ஏதோ சொல்றது கொண்டு வரல. டாட்டூ காட்டுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தேங்க்யூ. வேற என்ன பண்ண நான் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்? கூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூலிக்கா? டெஃபினட்டாக கூலி ஜெயிலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. எக்ஸலண்டாக இருக்குது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு தேவா சார். ஏற்கனவே அப்போ வந்து 94 நினைக்கிறேன், அப்போ வந்து படம் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கேன். இப்பயும் படம் பார்த்து செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே புது படம் மாதிரியே இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. மார்க் ஆண்டனிலாம் எப்படி நல்லா இருக்கு? மார்க் ஆண்டனி அவர் சொல்ல தேவையில்ல, அவரோட டயலாக் தான் அப்போ தான் கிளின்னு கிளிக்கும். செம்மையாக இருக்குது. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. பாட்சா இன்னும் ஆட்டத்தை மறக்கலை அப்படிங்கிறது எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் விஜயலட்சுமி அம்மா உன் பையன் இன்னும் சொல்லலையா அப்படிங்கிறதுலாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாஷா படம் ரசிக தேட்டரில் போயிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் அப்போ எத்தனை டைம் நான் பார்த்தீங்க அப்போ சின்ன வயசுல? அப்போ 2 தரம் இங்கே சப்னாவிலே வந்து பார்த்தேங்க. சப்னாவும் ஒரு வருஷம் வந்து பார்த்தேங்க. இப்போ பார்த்து எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக இருக்குங்க, அப்பவும் சூப்பராக இருக்குங்க, என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையாக இருக்குங்க. ரகுவரனோட வில்லன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்க? சூப்பராக இருக்குங்க. அப்போ பார்த்த மாதிரி அப்படியே செம்மையாக இருக்குங்க. தலைவர் அடுத்த படம் ஏதாவது ரிலீஸ் நான் கேட்பீங்க? அடுத்த படம் தலைவர் பழைய படம் ஏதாவது ரிலீஸ் கேட்டேன் தேட்டரில், நீங்கள் எந்த படம் கேட்பீங்க? அடுத்த படம் தலைவருக்கு அது அண்ணாமலை இருக்குங்க, படையப்பா. ஒரு கோலாகலமான ஒரு இருந்துச்சு ப்ரோ ரீரிலீஸில் சொல்ல போனால். ஆக்சுவலாக இது ரீரிலீஸுன்றதை தாண்டி நியூ ரிலீஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிவியில் அதிகம் பார்த்துருப்பீங்க ப்ரோ. இந்த படம் நான் தேட்டர்லேயே பார்த்துட்டேன் ப்ரோ ஆல்ரெடி. நான் படம் பார்த்த ஃபஸ்ட்டு ரீரிலீஸ் படமே பாஷா தான். அதுவும் வந்து பார்த்தோன்னா 2017. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தோன்னா என்னடா ப்ரைம் டைமில் வந்து ரீரிலீஸ் படம்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு யோசனையாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு டிவியில் பார்த்த ஒரு மூமெண்ட்டோட தேட்டரில் வந்து பார்க்கும்போது புது படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. 4K டிஜிட்டல் HD அண்ட் ரீமாஸ்டர்ட் வெர்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஐகானிக்கான மூவி ப்ரோ. தமிழ் சினிமாவோட பெஸ்ட்டு ஐகானிக் மூவினா அது வந்து பாஷா. அது வந்து வரலாற்றில் ஒரு உண்மையான விஷயம். சம்மஞ்சி மெயினாக தேவா அவரோட மியூசிக்லாம் இந்த படத்துக்கு ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். டெர்மினேட்டர் பிஜிஎம்மே இந்த படத்தில் வந்து போட்டிருப்பாரு. அதெல்லாம் சரியான ஒரு வைப் தான் அந்த படம். மாற்றி விட்டுருக்காங்க, எப்படி பார்க்கறது? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மெயினாக சவுண்ட் டிசைனிங் டிஜிட்டலைசிங் பண்ண தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆரவாரமாக இருக்குது. இப்போ கேட்டாலும் ஒரு வைப் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டில் அந்த வைப் இன்ன வரைக்குமே குறையாமல் இருக்கும் பார்த்தீங்களா. பாஷா பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே வந்து மேஜர் ப்ளஸ் தான் ப்ரோ. அடுத்து சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் என்ன பண்ணுறீங்க? நான் பார்க்காததுங்களா, நிறையா படம் இருக்குது. அதில் நான் எதிர்பார்த்ததில் ஒன்று தளபதி பண்ணிட்டாங்க, அது விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து படையப்பா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கோச்சடையான், லிங்கா, இந்த மாதிரி நிறையா படம் இருக்குது. மேஜர் ப்ளஸ்ஸாக எந்திரன் சொல்லுவேன். எந்திரன், சிவாஜி, வேறு என்ன படம், சந்திரமுகி இதெல்லாமே சொல்லுவேன். இதெல்லாம் நான் என்ன தான் தேட்டரில் பார்த்துருந்தாலுமே கூட இந்த படம் இன்னொரு வாட்டி பார்ப்பேன், 100 வாட்டி பார்ப்பேன், 1000 வாட்டி பார்ப்பேன், 1,00,000 வாட்டி வேணால் பார்ப்பேன்.